திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. அரசவனத்து அறநிலையம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 9வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் சரித்திரம். ஞானக்குரவராகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சிவ பரிபூரணம் பெற்றவுடனே அப்பொழுது சின்னப்பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் 10 நாட்கள் தம்முடைய குருநாதராகிய மாசிலாமணி தேசிகருக்கு குரு பூசையை சிறப்பாக செய்து முடித்தார். தமது ஞான ராஜதானியாக இருக்கக்கூடிய திருவாவடுதுறையை அடைந்தார். திருக்கோவிலில் சென்று சுவாமி தரிசனம் செய்து திருமடத்திற்கு எழுந்தருளுகின்றார். திருமாளிகை தேவரையும் ஸ்ரீ பஞ்சாக்கர பரமாச்சாரிய மூர்த்திகளையும் தரிசித்து வணங்கி அந்த ஞான பீடத்தில் அமர்ந்திருந்து அங்கு வருகின்ற சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்து வந்தார். ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் திருமலபாடி என்னும் சிவ தலத்திலே பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே ஆளுடைய பண்டாரம் என்பவருக்கு 2வது புதல்வராக திரு அவதாரம் செய்தார். இவர் இளமை பருவத்திலேயே கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கங்களிலே சிறந்து விளங்கினார். இவருடைய தந்தையார் இவரை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு அழைத்து வந்து விடுத்து கல்வி கற்குமாறு செய்தார். ஞானாசிரியர் இவருடைய அறிவு ஆற்றல்களை சோதித்து இருவகை தீட்சையும் செய்து சைவ சந்நியாசமும் கொடுத்தார். சின்னப்பட்டத்தில் இருந்த ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் பரிபூரணம் ஆகின்றார். ஞான குரவராகிய ஸ்ரீ சுவாமிநாத தேசிகர் திருவண்ணாமலை ஈசான மடத்தில்தானே இருந்து கொண்டு சிவானந்த நிட்டையில் இடையராது எழுந்தருளி இருத்தலையும் ஞானாசிரிய பீடத்திலே எழுந்தருளும் விருப்பமில்லாதிருத்தலையும் சிந்தித்து உணர்ந்தார்கள். தமக்கு பின்பு ஞான பீடத்தில் இருந்து கொண்டு பரம்பரையாக பெற்று வரும் சிவஞானோபதேசத்தையும் சித்தாந்த சாத்திரோபதேசத்தையும் தம்மை வந்து அடைகின்ற பக்குவர்களுக்கு அனுக்கிரகித்து வருமாறு ஆச்சாரிய அபிஷேகமும் செய்து அருளினார் என்று முன்பு கூறப்பட்டது. சுவாமிநாத தேசிகர் அருளிச் செய்த திருச்செந்தூர் கலம்பகம் குறிப்புரை முதலியவற்றோடு 1959 ஆண்டில் அச்சிட்டு வழங்கப்பட்டது. இனி ராமலிங்க தேசிகர் ஞான குரவர் ஆணைப்படி சிவஞானோபதேசம் செய்து வருகையில் தமக்கு பின் 2வது குரவராக தம் அடியார் கூட்டத்திலே சிறந்து இருந்த வேலப்ப தம்பிரானுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்து வேலப்ப தேசிகர் என தீக்ஷா நாமம் செய்து அருளி உபதேசம் செய்து வர கட்டளையிட்டு அருள்கின்றார். பின்பு வேலப்ப தேசிகரை வழக்கப்படி சுசீந்திரத்தில் உள்ள திருமடத்துக்கு அனுப்பி அங்கே வருகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவஞானோபதேசம் செய்து வருமாறு அருள்கின்றார். ஞானாசிரியராகிய ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் வைதிக சைவ சித்தாந்த சமயத்தை கண்ணும் கருத்துமாக உலகத்தில் தலைத்தோங்க செய்தது போலவே திருவாவடுதுறையாதீன மடத்து நிர்வாகத் துறையிலும் பல நல்ல ஒழுக்க முறைகளை செம்மைப்படுத்தி அமைத்தார். ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் தேவார திருமுறைகளிலே நல்ல பயிற்சியும் இசை அறிவும் பெற்று விளங்கிய காரணத்தினால் தேவாரம் முதலிய அருட்பாக்களை இன்னிசையோடு பூஜா காலங்களிலே ஓதி வருமாறு ஓதுவார்களை நியமிக்கின்றார். அப்பொழுதுதான் திருமலபாடியிலே இருக்கின்ற குடும்பத்தினரை அழைத்து வரச் செய்து அவரை திருவாவடுதுறையிலே நிலையாக இருந்து கொண்டு தேவாரம் ஓதி வரும்படி கட்டளையிட்டு அருள்கின்றார். அந்த குடும்பத்திலே அப்போது இருந்த முதல்வர் அம்மையப்ப பண்டார ஓதுவா மூர்த்தி என்பவர், அவருடைய குமாரர் நமச்சிவாய பண்டார ஓதுவா மூர்த்திகள், அவருடைய குமாரர் மாரியாடும் பண்டார ஓதுவா மூர்த்திகள், அவருடைய குமாரர் ஆளுடைய பண்டார ஓதுவா மூர்த்திகள், அவருடைய குமாரர் வைத்தியலிங்க பண்டார ஓதுவா மூர்த்திகள், அவர் குமாரர் குருசாமி ஓதுவா மூர்த்திகள், அவர் குமாரர் வைத்தியலிங்க ஓதுவா மூர்த்திகள், அவர் குமாரர் சுப்பிரமணிய ஓதுவா மூர்த்திகள், அவருடைய குமாரர் பொன் ஓதுவா மூர்த்திகள். இவருள் இந்த வைத்தியலிங்க பண்டார ஓதுவா மூர்த்திகளின் குமாரர் குருசாமி ஓதுவா மூர்த்தியை பற்றி ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய மாணாக்கர் மதுரகவி தொட்டிக்கலை சுப்பிரமணியம் முனிவர் பாராட்டி பாடல்கள் செய்திருக்கின்றார். அவர் காலம் கிபி 1789 ஆண்டு.
ஸ்ரீ ராமலிங்க தேசிக சுவாமிகள் காலத்திலே வந்த அம்மையப்ப பண்டார ஓதுவாமூர்த்தி முதல் குருசாமி ஓதுவார்கள் வரை 6 தலைமுறைகளாக ஓதுவார்களாக திருமடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். குருசாமி ஓதுவார் வரை தேவார இசை புலமை இருந்து வந்து போலவே அவருக்கு பின்னால் வந்த ஸ்ரீ பொன் ஓதுவாமூர்த்திகளும் ஒப்பற்ற பெரும் புலவராக ஆதீனத்தில் இருந்து விளங்கியவர்கள். பல மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லி நன்மதிப்பினை பெற்றவர்கள். ஞான தேசிகராகிய ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் சிவஞான செங்கோல் ஓச்சி வரும் காலத்தில் திருவாவடுதுறையில் ஓர் கார்த்திகை மாதத்து அனுஷ்ட நாளில் சுத்தாத்வித சித்தாந்த முக்தியில் 2 கலந்து இன்புற்றார்கள். இதனை அறிந்த துவிதீய குரவராகிய வேலப்ப தேசிகர் திருவாவடுதுறையை அடைந்து தம்முடைய ஞான குரவருக்கு செய்ய வேண்டிய 10 நாள் குருபூசையும் சிறப்புடன் செய்து தம்மை வந்து அடைந்த பக்குவர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து வருகின்றார். திருச்சிற்றம்பலம்.